Hello, my dear little friends. Welcome back to Parishit Krish. The School Adventure. லாஸ்ட் எபிசோடில் பாரி அண்ட் கிரிஷ் ஃப்ரெண்ட்ஸோட டீம் ஒர்க் யூஸ் பண்ணி சயின்ஸ் ஃபேர் சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ணாங்க. அவங்க பெஸ்ட் டீம் ஒர்க் அவார்டும் வின் பண்ணாங்க. வாங்க மை டியர் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாரியும் கிரிஷும் என்ன அட்வென்ச்சரை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அடுத்த நாள் காலையில் பாரியும் கிரிஷும் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு வந்தாங்க. ரெண்டு பேரும் கார்டன் பக்கத்தில் நடந்து போகும்போது சடனாக பாரி ஸ்டாப் அப்படின்னு சொன்னான். பாரி கிரிஷ் கொஞ்சம் வெயிட். கிரிஷ் என்ன பாரி அப்படின்னு கேட்கவும் பாரி உடனே பாரி கார்டனை பாயிண்ட் பண்ணினான். பாரி ஒன்று கிரிஷ் கிட்ட இந்த கார்டன் நேற்று விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல கார்டனில் பல பிளான்ஸ் வாடி போயிருந்தது, ஃப்ளவர்ஸ் டவுனாக பெண்ட் ஆகியிருந்தது, கிராஸ் எல்லாம் ட்ரை ஆகியிருந்தது. கிரிஷ் ஒரு பிளான்ட் லீஃபை கேர்ஃபுல்லாக பார்த்தான். கிரிஷ் பாரிக்கிட்ட இந்த லீஃப் எல்லோவாக மாறிடுச்சு பாரி, நியர்பை ஃப்ளவர்ஸை பார்த்தான். பாரி உடனே ஃப்ளவர்ஸும் வாடி போச்சுன்னு கிரிஷ்கிட்ட சொன்னான். அப்போது ஒரு ஸ்மால் பட்டர்ஃப்ளை ட்ரை ஃப்ளவர்ஸ் மேலே உட்கார்ந்தது. பாரி உடனே பட்டர்ஃப்ளை எல்லாம் பாவம்ல அப்படின்னு சொல்லவும் ஃப்ளவர்ஸ் இல்லைனா பட்டர்ஃப்ளைஸ் எங்கே போகும் அப்படின்னு கேட்டான். கிரிஷ் உடனே நம்ம கார்டனை சேவ் பண்ணணும்னு சொன்னான். மிஸ்ஸஸ் அனிதா கார்டன் பக்கமாக வந்தாங்க. சில்ட்ரன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் பாரி உடனே மேம் கார்டன் பிளான்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, ஃப்ளவர்ஸும் பட்டர்ஃப்ளைஸும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சின்னு கிரிஷும் சொன்னான். டீச்சர் கார்டனை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணாங்க. இந்த கார்டன் நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிளான்ஸ் மட்டும் இல்லை, பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளை அண்ட் பீஸும் இந்த கார்டனை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு டீச்சர் சொன்னாங்க. உடனே பாரி மேம் நாங்கள் கார்டனை சேவ் பண்ண ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும் டெஃபினெட்லி, ஆனால் ஃபர்ஸ்ட் நேச்சர் என்ன சொல்லுதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கன்னு டீச்சர் சொன்னாங்க. பாரி கிரிஷ் பார்த்து ஸ்மைல் பண்ணனான். கிரிஷ் அப்படின்னு பாரி கூப்பிட நம்ம ஸ்கூல் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு பாரி சொன்னான். கிரிஷ் உடனே இந்த டைம் நேச்சர் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லவும் ரியாவும் ராகுலும் வந்தாங்க. நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். ராகுல் உடனே ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன, எல்லோரும் கார்டனை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்க. கிரிஷ் சாயிலை டச் பண்ணா. கிரிஷ் உடனே லுக் இங்கே சாயில் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். பாரி அனதர் சைடில் சாயில் பார்த்தான். ஆனால் இங்கே சாயில் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்குது அப்படின்னு பாரி சொன்னான். எவ்ரிவன் ரொம்ப க்யூரியஸாக பார்த்தாங்க. மாய்ஸ்ட் சாயில் இருந்தால் டைரக்ஷனில் எல்லோரும் கேர்ஃபுல்லாக போனாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓல்டு ஸ்டோன் லீஃப் கீழே தெரிஞ்சது. ராகுல் உடனே இங்கே பாரு இது என்ன அப்படின்னு கேட்டான். கிரிஷ் லீவ்ஸை ரிமூவ் பண்ணனா ஒரு ஓல்டு நேரோ வாட்டர் சேனல் தெரிஞ்சது. மேபி இது ஓல்டு வாட்டர் சேனலாக இருக்கும்னு கிரிஷ் சொன்னான். வாட்டர் இங்கே இருந்து கார்டனுக்கு வந்திருக்கலாம்னு பாரி சொன்னான். ரியா மேபி அப்படின்னு சொன்னான். பாரி சேனலை ஃபாலோ பண்ணினான். அங்கே ஒரு ஓல்டு ஸ்டோன் ஓப்பனிங்கில் இருந்தது. அது மட் அண்ட் லீவ்ஸில் கவர் ஆகியிருந்தது. காய்ஸ் இங்கே சம்திங் இருக்குது, எல்லோரும் கேர்ஃபுல்லாக லீவ்ஸை ரிமூவ் பண்ணுங்க, ஸ்மால் ஸ்டோன் ஓப்பனிங் தெரியுது அப்படின்னு கிரிஷ் உடனே இது ரொம்ப ஓல்டாக இருக்குன்னு சொல்லவும் டீச்சர் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்தாங்க. மேபி திஸ் இஸ் கனெக்டட் டு தி ஸ்கூல்ஸ் ஓல்டு வாட்டர் சிஸ்டம்னு டீச்சர் சொன்னாங்க. கிரிஷ் சடன்லி ரிமெம்பர்டு தேர் சயின்ஸ் ஃபேர் ப்ராஜெக்ட். பாரி நம்ம சயின்ஸ் ஃபேர் மாடல் மாதிரி இருக்குன்னு கிரிஷ் சொன்னான்.
பாரி உடனே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லவும் ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணி அண்டர் கிரவுண்ட் ஸ்டோர் பண்ணலாம்னு நம்ம மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல அப்படின்னு கிறிஷ் சொல்லவும் டீச்சர் சிரிச்சாங்க. எல்லோரும் ஓல்டு வாட்டர் சேனலை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பாரி ட்ரை லீவ்ஸை ரிமூவ் பண்ணனா, கிறிஷ் மட்டை கிளியர் பண்ணனா, ரியாஸ் ஸ்மால் ஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணனா, ராகுல் பிளாஸ்டிக் பீசஸை கலெக்ட் பண்ணான். ரியா உடனே இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கவும் டீச்சர் எல்லோரும் வேஸ்ட்டை கார்டனில் போடக்கூடாது, ஸ்மால் பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கூட நேச்சருக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும்னு சொன்னாங்க. எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லாஸ்ட் மட் பிளாக்கும் ரிமூவ் பண்ணாங்க. சடனாக சவுண்ட் வந்துச்சு. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சேனலை ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ராகுல் உடனே வாட்டர் அப்படின்னு கத்துனா. ரியா உடனே கார்டனுக்கு வாட்டர் வருது அப்படின்னு சந்தோஷப்பட்டான். பாரியும் கிறிஷும் ஹைஃபை பண்ணாங்க. பாரி we did it அப்படின்னு கத்துனா. கிறிஷ் டீம் ஒர்க் அகைன் வின்ஸ் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். ஸ்டூடெண்ட்ஸ் பிளான்ஸ்க்கு வாட்டர் கொடுத்தாங்க, ட்ரை லீவ்ஸ்க்கு க்ளீன் பண்ணாங்க, நியூ ஃப்ளவர்ஸ்க்கு பிளான்ட் பண்ணாங்க, பேர்ட்ஸ்க்கு வாட்டர் பவுல் வச்சாங்க, கலர்ஃபுல் ஃப்ளவர் பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ண பிளான்ட்டுக்கு பண்ணாங்க. ஸ்லோலி கார்டன் ஃப்ரெஷ்ஷாக மாறிடுச்சு. ஏ பட்டர்ஃப்ளை ஃப்ளூ ஓவர் தி ஃப்ளவர்ஸ். பாரி லுக் பட்டர்ஃப்ளை திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். கிறிஷ் உடனே இப்போ கார்டன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னான். உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் கார்டன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடுச்சு. ஃப்ரெஷ் க்ரீன் லீவ்ஸ், கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், பேர்ட்ஸ் எல்லாம் திரும்பி வந்துருச்சு. மிஸ்ஸஸ் அனிதா ப்ரௌடாக அவங்கள வாட்ச் பண்ணாங்க. சில்ட்ரன், நீங்கள் கார்டனை மட்டும் சேவ் பண்ணல, நேச்சருக்கு ஒரு சேஃப் ஹோமை திரும்பி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு டீச்சர் சொன்னாங்க. ஒரு ஈவினிங் டைமில் பாரியும் கிறிஷும் லாஸ்ட் டைம் கார்டனை செக் பண்ண போனாங்க. கிறிஷ் சடனாக நின்றுட்டான். பாரி இங்கே பார் அப்படின்னு சொன்னான். கிரவுண்டில் ஒரு ஸ்மால் உட்டன் பாக்ஸ் பார்ஷியலாக எரிஞ்சு போய் இருந்தது. இது என்ன அப்படின்னு பாரி கேட்டான். தே கேர்ஃபுல்லி பிக்ட் இட் அப். பாக்ஸ் மேலே ஒரு லீஃப் ஷேப்டு சிம்பிள் இருந்தது. பாரி அண்ட் கிறிஷ் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. கிறிஷ் உடனே இந்த சிம்பிள் மேப்பில் இருந்தது மாதிரியே இருக்குன்னு சொன்னான். அவங்க ரெண்டு பேரும் அது ஓப்பன் பண்ணாங்க. இன்சைட் வாஸ் an old folded paper. Pari slowly opened it. It was a hand-drawn map of the school garden. At the bottom of one mysterious sentence was written, when the garden begins to fade, follow the water, breathe the earth. அப்படின்னு இருந்துச்சு. பாரியோட கண் ரொம்ப பயத்தோட மாறிடுச்சு. பாரி, கிறிஷ், கார்டன் ட்ரையான ரீசன் இது மட்டும் இல்லை போல அப்படின்னு சொன்னான். கிறிஷ் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மேப்பை பார்த்துட்டு இருந்தான். மேப்பில் கார்டன் கீழே ஒரு சீக்ரெட் சிம்பிள் இருக்குது அப்படின்னு கிறிஷ் சொல்லவும் சடனாக டேப் டேப் அப்படின்னு சவுண்ட் வந்துச்சு. எ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் அந்த ஏர்த்லேருந்து வந்துச்சு. ரெண்டு பேருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பாரி கிறிஷ் இந்த சவுண்ட் என்ன? கிறிஷ் மெதுவாக அந்த மேப்பை பார்த்தான். இதை கண்டுபிடிக்க நம்ம நெக்ஸ்ட் க்ளூ ஃபாலோ பண்ணணும்னு சொன்னான். கார்டன் ரெஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கார்டன் கீழே என்ன சீக்ரெட் இருக்குது? அந்த ஓல்டு மேப் யாரோடது? அந்த மிஸ்டீரியஸ் சவுண்ட் என்ன? பாரி அண்ட் கிறிஷ் இந்த சீக்ரெட்டை சால்வ் பண்ண முடியுமா? அதை தெரிஞ்சிக்க எபிசோட் 5 த சீக்ரெட் பினித் த ஸ்கூல் கார்டன். டோன்ட் மிஸ் இட் மை டியர் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் கற்றுக்கிட்டோம். என்னன்னா, நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம நேச்சரை லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணும். பிளான்ஸ்க்கு வாட்டர் கொடுங்க. வாட்டரை எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நேச்சரை க்ளீனாக வச்சுக்கோங்க.
பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பரிஷித் கிறிஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பாரி அண்ட் கிறிஷோட பிக்கஸ்ட் நேச்சர் மிஸ்ட்ரிக்கு ஆன்சர் கிடைக்குமா? See you in the next video. Bye bye. Take care.